ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் விளாக்ஸ். நாளைக்கு வந்து வருணோட ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ சின்ன வயசுல இருந்து நான்லாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேனா, அதனால இந்த ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னாலாம் எனக்கு என்னன்னே தெரியாது. சும்மா ஒரு 4 பேரை ஓட விடுவாங்க, அதுல ஒரு ஆளை செலக்ட் பண்ணி இந்தாப்பா பிரைஸ் அப்படின்னு சோப்பு டப்பாவை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். என் ஸ்கூல்ல நடந்த ஸ்போர்ட்ஸ் டே அவ்வளவுதான். பட் வருண் ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் டே வந்து சூப்பரா நடக்கும். லாஸ்ட் இயர் எல்கேஜி படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டேக்கு போயிருந்தேன். இப்போ வந்து யூகேஜி படிக்கிறான். இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டேக்கு போறோம். அங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம துரு இருக்கல, அவன் வந்து பிரியங்கா வகுத்துக்குள்ள இருந்தான். இல்ல 3 months பேபி. 3 months பிறந்துட்டானா? ஆமா, 3 months பேபி. அப்ப வந்து சரி ஓகே, பெட்டுக்குள்ளேயே படுத்திருந்தான். ஆமா, இப்ப வந்து வீட்லயே எல்லா செட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அங்க போய் என்னெல்லாம் செட்டப் பண்ண காத்திருக்கான் அப்படின்னு எங்களுக்கு சுத்தமா தெரியல. சொல்லு, அந்த ஸ்போர்ட்ஸ் டே பத்தின vlog நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் டே வந்து போன வாரம் தான் வச்சிருந்தாங்க. ஆனா மழை அடிச்சு ஊத்துனதுல ஸ்போர்ட்ஸ் டே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அங்க இந்த கிரவுண்ட் எல்லாம் வந்து நாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால கேன்சல் பண்ணாங்க. இந்த வாரம் வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. இந்த வாரம் இல்ல, ஒரு 2 weeks கழிச்சு போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. ஸோ போன வாரம் இல்லையோ, 2 weeks கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 weeks இருக்கும், 3 weeks இருக்குன்னு வைங்களேன். இப்போ போஸ்ட்போன் பண்ணி நாளைக்கு வந்து நடக்க போகுது ஸ்போர்ட்ஸ் டே. போன வாரம் வரைக்கும் வரும் நல்லா இருந்தான். இந்த வாரம் வந்து அவனுக்கு கோல்டு, சளி, எனக்கும் கோல்டு, சளி. மழை ஒரு ரீசன் அப்படின்னாலும் இன்னொரு ரீசன் வந்து இந்த டஸ்ட் வந்து எனக்கும் ஒத்துக்காது, வருணுக்கும் சுத்தமா ஒத்துக்காது. ஆக்சுவலா வீடு வந்து இங்க ரோடு பக்கத்துலயே இருக்கறனால ரொம்ப டஸ்ட் ஆகுது. வீட்டு பக்கத்துல ரோடு இருக்கு. ஆமா, மெயின் ரோடே இங்கதான் இருக்குதா, செம்ம தூசி அடிக்கும் வீட்டுக்குள்ள. பெட்லயே வந்து சின்ன சின்ன பார்ட்டிகள் என்னதான் நம்ம நார்மலா தட்டினாலும் தூசி தட்டினாலும் போகவே மாட்டேங்குது. ஸோ அந்த தூசினால ரொம்ப டஸ்ட் அலர்ஜி வருது எங்களுக்கு. அடுத்து இவன் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கிறான் துரு. வருணுக்கு எனக்கும் நல்ல டஸ்ட் அலர்ஜி. பிரியங்கா கொஞ்சம் சாலிடா ஸ்ட்ராங்கா இருப்பா. ஸோ இதனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சு வாங்கி வச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தூசி அடிக்க போறோம் முதல்ல ஸ்போர்ட்ஸ் டேக்கு, அதுக்கப்புறம் கிளம்ப போறோம். வாங்க. இதுதான் அகாரோ கிராண்ட் பெட் வேக்யூம் கிளீனர். பர்டிகுலராக கிட்ஸ் இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. இதில் 2 ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஆன் ஆஃப் ஸ்விட்ச் அண்ட் மேலே இருக்க ஸ்விட்ச் வந்து அது மேலே இருக்க ஃபில்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கானது. இதில் பவர் கார்டு வந்து ரொம்பவே லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது எல்லா இடத்துலையும். இதில் பேக் சைடில் 3 வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க அழகாக. ஸோ ஈஸியாக வந்து எல்லா சர்ஃபேஸ்லையும் வந்து ஈஸியாக மூவ் ஆகுது. ஆக்சுவலாக ரொம்பவே போர்ட்டபுளாக அழகாக எலிகண்ட்டாக வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தோன்னே பிடிக்கும் எல்லாருக்கும். ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு வந்து இது ரொம்ப ஐடியலான டூல். இதில் இருக்க சைக்ளோனிக் டெக்னாலஜி வந்து ஹை ஸ்பீடில் டஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த சிலிண்ட்ரிக்கல் பின்னில் கலெக்ட் பண்ணும். அதை வந்து நம்ம இது மாதிரி ஓப்பன் பண்ணி அதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாம் வெளியே நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹெப்பா ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க யூவி லைட் வந்து நம்மளோட சர்ஃபேஸை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி இதில் இருக்க வைரஸ் அண்ட் பாக்டீரியாவெலாம் க்ளீன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் 400 watts மோட்டார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12 kPa செக்ஷன் பவர் இதில் இருக்குது. என்னதான் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல மைன்யூட் பார்ட்டிகல்லாம் வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஈவன் நார்மல் வேக்யூம் கிளீனரும் க்ளீன் பண்ணாது. பட் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. பெட் அண்ட் சோஃபாவை க்ளீன் பண்ண ரொம்பவே ஐடியலான ஒரு பொருள் தான் இது. கண்டிப்பாக வந்து நார்மல் வேக்யூம் கிளீனர் வந்து இதுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இவ்வளோ டஸ்ட்டை வந்து மைன்யூட் பார்ட்டிகளெல்லாம் வந்து அது கண்டிப்பாக கலெக்ட் பண்ணாது. பட் இது ரொம்பவே சூட்டபிள் அண்ட் அலாங் வித் ஸ்டெரிலைசேஷனோட வரதுனால ரொம்பவே சூட்டபிள். ஸோ எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய பொருள் தான் இது. ஸோ ஃபைனலாக அந்த சிலிண்ட்ரிக்கல் பின் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ மைன்யூட் பார்ட்டிகள், ஈவன் இவ்வளோ டஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. ஸோ ரொம்ப நாளாக ஸ்டெயின் ஆகியிருந்த எல்லா தூசியவுமே சக் பண்ணி எடுத்துருச்சு. சின்ன பசங்க இருக்கிறதுனால அடிக்கடி சோஃபா இது மாதிரி தான் டஸ்ட் பண்ணிடுவானுங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இதாக அமைஞ்சிருக்குது. ஒன்ஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து லாக் அண்ட் ஓப்பன் சிம்பிள் இருக்கும். அது வழியாக வந்து சிலிண்ட்ரிக்கல் பின்னை ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்க எல்லா சோஃபாவையும் க்ளீன் பண்ணியாச்சு அண்ட் எல்லா பெட்டையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் செக் பண்ணுங்கள். நேற்று நைட்டு தான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். இன்னைக்கு காலையில் இப்படி ஆயிடுச்சு இவங்கள்ட்ட. ஆமாம், இப்போ பாய் உங்ககிட்ட வராம பாய் சொல்லு. ஸ்போர்ட்ஸ் டே வந்து ஆக்சுவலா லாஸ்ட் வீக்கே நடக்க வேண்டியது. லாஸ்ட் வீக்ல அது முன்ன வாரம் நடக்க வேண்டியது. மழைனால போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. போஸ்ட்போன் பண்ணி இன்னைக்கு வெற்றிகரமா இன்னைக்கு பார்த்தா மழை வேகமா நேத்தெல்லாம் செம வெயில், இன்னைக்கு
வேகமா இருக்குது. நாங்க சரி பயந்தோம் இன்னைக்கு மிஸ் போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு நடக்க போகுது. வந்தாச்சு, வருண போயிட்டு கிரீன் ரூம்ல விட்டுட்டு வந்துட்டோம். ஆமா, அதுக்குள்ள இவன் வந்து பல வேலைகளை பண்ணிட்டான். துரு பாத்ரூம் கழுவிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. போலாம் போலாம் வா. I welcome our chief guests, directors, teachers, all uncles and aunts and my dear friends. So senior KG ல இருந்து ஒரு பொண்ணு அழகா இங்கிலீஷ்ல வெல்கம் ஸ்பீச் கொடுத்தாங்க. Today we are here to present to Patta loyalty and wisdom. Followed by Greenhouse, we have Shiva Adira from Tirunelveli branch leading. Green represents growth, harmony and freshness. So let us witness this wonderful. The school logo, the colorful balloons flying up in the air. Yes sir, released by our honorable chief guest. Give a big round of applause everybody. Goes to Red House. ஸோ ஓவராலாக காம்படிஷன் வச்சு அந்த ப்ளூ டீம், எல்லோ டீம், ரெட் டீம், க்ரீன் டீமில் இருந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் வந்து ரெட் டீம் வாங்கினாங்க. ஸோ ட்ரில்லில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா குட்டி பசங்களுக்கும் மெடல் கொடுத்து அவங்க ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க. Forward flip. Child pose. Knee on the floor. Snake pose. நம்முடைய குழந்தைகளுக்கு So next வந்து வருணோட நம்மளால செய்ய முடியாத விஷயங்களை வந்து ஒரு performance எப்படி ஆசிரியர்கள் பண்றாங்க நமக்கு நீங்களே. இன்னைக்கு நிறைய பேர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Great. 1 in, 2 in, 1 in. One, 2, 3, 4, 6, 7, 8, 4, 5, 6, 7. Relax. तैयार relax. Buttress correct. 4, 5, 6, 7, 8. வருணை வந்து உள்ள ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வெளியே விட மாட்டாங்க. இங்க வந்து துரு தூங்க வச்சுட்டு இருக்கோம். தூங்கிட்டான், அவன் தூங்க வைக்கல, தூங்கிட்டான். வருணுக்காக வெயிட்டிங். ஸோ ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சது, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் போயிட்டு இருக்குது. ஸ்போர்ட்ஸில் வந்து வருண் வந்து என்னைய மாதிரியே எதுலேயும் வின் பண்ண மாட்டான். ஸ்போர்ட்ஸ்னால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணல. அது வரைக்கும் பரவாயில்ல. நானும் சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்போர்ட்ஸில் போவேன், எல்லாத்துலேயும் தோற்று போயிடுவேன். அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. வந்து இந்த டான்ஸ், இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபுட்பால், அப்புறம் சிலம்பம், மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவனுக்கு. சிலம்பம் கிளாஸ் போனான், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 months போனான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பக்கத்துலேயே வாலிபால் போயிட்டு இருந்துச்சு, பேஸ்கெட் பால். ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான், எனக்கு இது சிலம்பம் வேணாம், பேஸ்கெட் பால் தான் வேணும் அப்படின்னா, சரி அதை சேர்த்து விடுறதுக்காக ஹோல்ட் பண்ணோம். அங்கே போய் மாஸ்டரை கேட்டால், இவன் ஏஜுக்கு பால் எல்லாம் இப்போ வாங்க வேணாம், ஷூ மட்டும் வாங்கி லேஸ் கட்டுற மாதிரி ஷூ வாங்கி கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னாரு. ஸோ இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விடணும். அது சரி, திரும்ப சிலம்பம் போகணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா அதையும் சேர்த்து விடணும். டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறான், அதுவும் சேர்த்து விடணும். எது போவான்னு எனக்கே தெரில, ட்ரை பண்ணுவோம். வெயில் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் வெயில் அடிக்குதப்பா, அடிச்சு ஊற்றிருச்சு வேர்வை. ஆமாம். ஸோ வருணை கூட்டிகிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சு போச்சு, சீக்கிரமே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. போஸ்டே முடிஞ்சிருச்சு. இன்னும் திங் பிளாக்ல மீட் பண்ற வரைக்கும் பாய் சேமியா டிகபிள் பிளாக். பாய் பாய்.